ஆகஸ்ட் 1 காலைல 10 மணிக்கு என்னோட ஃப்ரெண்டு சீனு தன்னோட டியூக் பைக் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். அவனோட ஹெல்மெட் என்கிட்ட இருந்ததுனால அவன் பைக்கை வெளியே போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா ஹெல்மெட் இல்லைனா ஆஃபீஸ்க்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேட் 1க்கு வெளியே தன்னோட பைக்கை வெளியே நிப்பாட்டிட்டு அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டான். அண்ட் தென் நானும் என் ஃப்ரெண்டு கோகுலும் அன்றைக்கி 11 மணிக்கு தான் ஆஃபீஸே வந்தோம். காலையில் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு மதியம் நானும் சீனும் எப்போவுமே பிஜிக்கு தான் சாப்பிட போவோம். ஆனால் இந்த முறை அவனோட பைக்கில் போகாமல் நாங்கள் என்னோட பைக்லேயே போயிட்டு வந்துட்டோம். ஆஃபீஸில் மொத்தம் 4 கேட்டு. நான் கேட் 1க்கு வெளியே தான் சீனோட பைக் பார்க் பண்ணியிருந்தான். ஸோ நாங்கள் கேட் 4 வழியாகவே போயிட்டு கேட் 4 வழியாகவே சாப்பிட்டு வந்துட்டோம். கேட் 1ம் கேட் 4ம் கம்பெனியோட ஆப்போசிட் எண்ட்ஸில் இருக்கும். 6க்கு கிளம்புறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 7 வரைக்கும் உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃப்ரைடே ஈவினிங் முடிஞ்சு நாங்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலான்னு கிளம்பும்போது தான் தெரிஞ்சு பார்க் பண்ண இடத்துல சீனோட பைக்கை காணல. ஸோ அவன் பதறி போய் எனக்கு கால் பண்ண நாங்களும் கேட் செக்யூரிட்டியை ரீச் பண்ண செக்யூரிட்டியோ வெளியே கேமராவும் இல்லை, வெளியே நிப்பாட்ட நாங்கள் பொறுப்பும் இல்லைன்னு சொல்லிட்டோம். பக்கத்தில் உள்ள கோலம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்பிட்டோம். ஸ்டேஷன் போய் நடந்ததை நாங்கள் டீட்டெயில்டாக இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல அவரோ பதிலுக்கு பைக் ஏன்டா நீ வெளியே நிப்பாட்டுன்னு என்னை பிடிச்சி ஏற்றினாரு. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் கால் பண்ணி நடந்ததை நான் சொல்ல அவர் தெரிஞ்சவிட்ட நான் பேசிக்கிறேன் அவர் சொல்ல போலீஸும் ஒரு வழியை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி வாங்கிட்டாங்க. எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் நானும் அவனை ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோம். நானும் என்னோட ரூம்மேட் பையனை கூப்பிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேடி பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் 2 மணி வரைக்கும் தேடியும் எங்களால் பைக்கை கண்டுபிடிக்க முடியல. அடுத்து என்ன நடந்துச்சு, பைக் கிடைச்சதா இல்லையாங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.